அதே ஒரு ஏர்னிங் பொட்டென்ஷியலோட ஒரு பிஸ்னஸ் பண்ணி பாருங்க, லாஸ் ஆனாலும் இல்லை. ஏன்னா எனக்கு மாதம் ஆனால் ஒரு பேமெண்ட் எனக்கு ஒன்று வரும், அதை வச்சு என் குடும்பத்தையோ என்னையும் என்னால் பார்த்துக்க முடியும். எனக்கு பேமெண்ட்டே வரல, நான் பிஸ்னஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன்னா முடியுமா? மேபி அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? சேவிங்ஸை வச்சு கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணலாம். சார் இப்போ வந்து என்கிட்ட கேபிட்டலே இல்லை, எனக்கு இதுதான் வழி, எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் பேஷனேட்டாக நான் ட்ரேடிங் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? சீரியஸாக அவங்களுக்கும் நம்ம ட்ரேடிங்ஸ் ஒரு வழி இருக்குது. பட் பே பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா 2 மாதம் கோர்சஸை கம்ப்ளீட் பண்ண அடுத்த நிமிஷமே இன்ஸ்டண்ட்டாக நாங்களே கேபிட்டல் கொடுப்போம். நீங்களே கேபிட்டல் கொடுக்குறீங்க? இன்ஸ்டண்ட்டாக எந்த எக்ஸாமும் கிடையாது, எதுவும் கிடையாது, யாருமே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இன்ஸ்டண்ட்டாக கேபிட்டல் தானே. ஓகேவா? என் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த கேபிட்டல் அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. என் ரூலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் லாஸ்ட் அமௌண்ட் ஒன்று வச்சிருக்கோம், என்ன அவ்வளோதான், அவங்களால ஒன்றுமே பண்ண. மினிமம் கேபிட்டலா இல்லை மேக்ஸிமம் கேபிட்டல்? மினிமம் கேபிட்டல். நல்லா ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் டே பை டே இன்க்ரீஸ் ஆகும்.